ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் கூறியிருக்காரு. அது வந்து ஓகே தான். அந்த மாதிரி நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கும் நீங்கள் போயிருக்கணும். ஆளுகின்ற அரசாங்கம் வந்து மக்களுக்கு சாதகமாக இருக்கின்றதா இல்லை பாதகமாக இருக்கின்றதா? உண்மையாக தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய நிலவரம் என்ன? ஆட்சியை கலைக்கின்ற ஒரு செயல்பாட்டில் மத்திய அரசாங்கம் ஈடுபடுகிறதோ என்ற அச்சம் மாநில அரசாங்கத்துக்கு வந்து ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் பகுதியில் தமிழ்நாடு கவர்னர் RN ரவி அவர்கள் 5 நாள் பயணமாக டெல்லி சென்று பிரதமர் மோடி உள்ளிட்ட அமைச்சர்களை சந்திச்சிருக்காரு. அவர் சந்தித்த போது பேசின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள், இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இது குறித்து அவர் பேசியிருக்காரு. இது குறித்து நம்ம செய்தியாளர் விஜயபாலன்ட்ட கேட்கலாம் வாங்க. சார் வணக்கம். சார், RN ரவி அவர்கள் டெல்லி சென்று பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் சந்திச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து சமூக வலைத்தளத்துல தமிழ்நாடு நிலவக்கூடிய பாதுகாப்பு, அதனால மக்கள் வந்து அந்த பாதிப்பு வந்து மக்களை சந்திக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து RN ரவி அவர்கள் வந்து ஒரு வாரம் பயணமாக டெல்லி சென்று அங்கே முகாமிட்டு பிரதமர் மோடி அவர்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் அதேபோல் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களையும் அதேபோல் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களையும் வந்து சந்தித்து பேசியது ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தி உள்ளது. ஏனென்றால் வந்து ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி உள்ளது, மக்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து வருகிறார்கள், ஆளுகின்ற அரசாங்கம் வந்து மக்களுக்கு சாதகமாக இருக்கின்றதா இல்லை பாதகமாக இருக்கின்றதா, ஆளுநர் அரசாங்கம் மக்கள் விரோத போக்கை வந்து கையாளுகிறதா அப்படின்றத வந்து அவ்வப்போது அந்த மாநில ஆளுநர் வந்து மத்திய அரசுக்கு வந்து அறிக்கையாக வந்து தாக்கல் செய்ய வேண்டும். தாக்கல் செய்வது வழக்கமான ஒன்றாகும். ஸோ அந்த வரிசையில் வந்து இந்த திமுகவோட இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் பல முறை மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் அதேபோல் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆளுநரை சந்தித்து ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அறிக்கையாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் வந்து இப்போது சமீபத்தில் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் வந்து அந்த சாராய மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி முதலாக வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜக மூத்த நிர்வாகிகள் வந்து சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்று RN ரவியை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியாக உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக நிர்வாகிகளும் வந்து ஆளுநரை அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கட்டு உள்ளது, மக்கள் அன்றாடம் சந்திக்கும் இந்த பிரச்சனை, அதாவது சமூக நடைபெறும் இந்த போதைப் பொருட்கள் கலாச்சாரம், மதுவால் ஏற்படும் மரணங்கள், கள்ள சாராயத்தால் ஏற்படும் மரணங்கள் தொடர்பெல்லாம் விரிவாக வந்து எடுத்து சொன்னாங்க ஆளுநர்கிட்ட. ஸோ ஆளுநர் வந்து மாநிலத்தில் எல்லாம் வந்து உற்று நோக்கிய ஆளுநர் அவர்கள் வந்து டெல்லி சென்று தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் வந்து விரிவாக வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து ஆளுநர் அவர்கள் குடியரசுத் தலைவரை வந்து சந்திக்க முடியவில்லை. அவர் குடியரசுத் தலைவரையும் சந்தித்திருக்க வேண்டும், என்ன காரணம் தெரியவில்லை, சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அவர் மோடி அவர்களையும் அதன் தொடர்ந்து அமித்ஷா அவர்களையும் சந்தித்தது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வந்து ஆட்சியை கலைக்கின்ற ஒரு செயல்பாட்டில் மத்திய அரசாங்கம் ஈடுபடுகிறதோ என்ற அச்சம் மாநில அரசாங்கத்துக்கு வந்து இருந்திருக்கலாம். ஏனென்றால் இப்போ இதுக்கு முன்பாக வந்து 1989க்கு முன்பாக மாநில அரசுகளை மத்திய அரசாங்கம் பல முறை வந்து கலைத்திருக்காங்க. அதாவது 356 பிரிவு மூலமாக
ஒரு 100 முறை கலைச்சிருக்காங்க. எப்போ 1989க்கு முன்பாக கலைச்சிருக்காங்க. 1989ல் வந்து கடைசியாக வந்து கர்நாடகா முதலமைச்சர் எஸ்ஆர் பொம்மையுடைய ஆட்சியை வந்து கலைச்சாங்க. 1991ல் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து ஒரு 4 மாநில அரசாங்கம் வந்து கலைக்கப்பட்டது. ஆனால் இந்த எஸ்ஆர் பொம்மை வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் வந்து 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொன்னானாக்கா, அந்த 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தி இந்த மாநில அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் கலைப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஓகேவா? அந்த முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதனால் அதன் பிறகு 94க்கு பிறகு இந்தியாவில் வந்து அந்த மத்திய அரசால் மாநில அரசாங்கம் கலைக்கப்படுவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஒருவேளை வந்து அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கில் அந்த 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை கலைப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தீர்ப்பு வழங்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை வந்து கலைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டுக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்கின்றது. இருந்தாலும் வந்து ஒரு ஆளுநர் டெல்லிக்கு சென்று மோடியை சந்தித்திருப்பது, உள்துறை அமைச்சரை சந்தித்திருப்பது வந்து ஒரு தமிழ்நாட்டு அரசியல் மத்தியில் ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் வந்து ஏற்படுத்தி உள்ளது என்று சொல்ல வேண்டும். ஆளுநர் சந்திப்பு வழக்கமான சந்திப்புன்னு சொன்னீங்களே, இப்போ அது வழக்கமான சந்திப்புலாம் கிடையாது. ஏன்னா அந்த பாஜகவும் வந்து ஒரு அறிக்கையை வந்து ஆளுநர் சந்தித்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து எதிர்கட்சியாக உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ஆளுநர் சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா ஸோ தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து தினந்தோறும் சந்திக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே போல் வந்து இந்த குறிப்பாக இந்த கள்ளசாராய விபத்து அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து மாநில ஆளுநருடைய பணி அதுதான். அதாவது அந்த மாநில ஆளுநர் வந்து அந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி உள்ளது, அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தான் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த பொறுப்பை வந்து அவர் வந்து சரியாக செய்யணும் இல்லையா? அதனால் வந்து எதிர்கட்சியில் கொடுக்கின்ற அந்த அறிக்கையை வாங்கி மத்திய அரசிடம் வந்து கொடுத்து விலைக்கு சொல்லணும். இந்த மாதிரி வந்து திமுக அரசாங்கம் வந்து அரசாங்கத்தில் வந்து இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் வந்து விஷசாராயத்தை இவ்வளோ பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க, இந்த அரசு மீது வந்து மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்றத மத்திய அரசிடம் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு உள்ளது. அது வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அது இதுக்கப்புறம் தான் வந்து ஆளுநருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஆளுநருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் என்ன நடந்தது என்பது இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். பாலாஜி, தமிழ்நாடு ஆளுநர் மேலே வந்து ஆளும் திமுக அரசு பல குற்றங்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு பாஜகவுடைய நிர்வாகி கூட செயல்படுறாரு, ஒரு ஆளுநர் இதுவும் அண்ணா காலத்துலேருந்து ஆளுநர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் நம்மகிட்ட வந்து. ஸோ ஆளுநரை வந்து ஒரு பாஜக நிர்வாகி போல பார்க்குறாங்க, அவர் செயல்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆளுநர் இப்போ சொல்கிறதும் இப்போது தமிழ்நாடு பாஜகவுள்ள ராஜ்பவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாஜகவுடைய இது மாதிரி செயல்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் வந்து சொல்லும்போது இதை எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் திமுக மீது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை இதுக்காக வச்சுருப்பாங்கன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இப்போது பொதுவாக வந்து பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை நியமனம் செய்து அந்த ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பது, ஆளுநர் அரசாங்கத்துக்கு பல்வேறு விதத்தில் வந்து தொல்லை கொடுப்பது போன்ற செயல்பாட்டிலும் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டு வருவது மறுக்க முடியாது. ஏன்னா மாநில ஆளுநர்களை எதிர்த்து பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த நீதிபதிகள் வந்து ஆளுநருடைய செயல்பாட்டின் மீது அதிருப்தியான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. தீர்ப்பு நம்ம வந்திருக்கு. அதே நேரத்தில் ஆளுநருடைய முக்கிய பொறுப்பு வந்து மாநில அரசாங்கத்தை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அவர் இருக்கின்றது. மாநில அந்த இல்லை என்றால் வந்து 5 வருஷம் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அந்த அரசாங்கத்துக்கு பயம் இல்லாமல் போயிடும். ஆளுநர் வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆளுநர் இருப்பது நெகட்டிவ் பாசிட்டிவ் கூட, ஓகேங்களா? அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் 5 வருஷம் நம்மளை தேர்ந்தெடுத்தாச்சு, நம்ம என்னவெல்லாம் பண்ணலான்னு அரசாங்கம் செயல்படுகின்ற அரசாங்கம் இருக்கின்றது, ஓகேவா? மனசாட்சிக்கு உட்பட்டு மக்களுக்கு சேவை செய்கின்ற அரசாங்கமும் இருக்கின்றது, ஓகேங்களா? அதனால் வந்து அரசாங்கம் பயப்பட வேண்டும். ஏன்னா மக்களை கண்டு அரசாங்கம் பயப்பட போவதில்லை. இது போல வந்து ஆளுநர் வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர் ஆளுநர். அதுக்கு வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் வந்து பயப்பட வேண்டும். ஆளுநர் வந்து தேவைதான், இருந்தாலும் வந்து ஆளுநர் வந்து நடுநிலையாக செயல்பட வேண்டும். மத்திய பாஜக அரசுக்கு சாதகமாக இல்லாமல் உண்மையாக தமிழ்நாட்டில்
நடைபெறக்கூடிய நிலவரம் என்ன, உண்மையிலேயே மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்படுகிறார்களா என்பதை மத்திய அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு உள்ளது. ஆளுநர் என்பது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பாலமாகத்தான் செயல்பட வேண்டும், உண்மையாக பாலமாக செயல்பட வேண்டும். இதே ஆளுங்கட்சி எதிர்த்து, ஆளுங்கட்சிக்கு எதிராக அந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியை எதிர்த்து பலமுறை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்த சம்பவம் நிறைய நடந்திருக்கு. அதே போல எதிர்கட்சி தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பலமுறை ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, நலத்திட்ட உதவிகள், அந்த பிரச்சனை, அரசாங்கத்தின் மீது உள்ள அதிருப்தி, மக்கள் அரசாங்கத்தின் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து அறிக்கையாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ கொடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு, இப்போ நடந்த சந்திப்பு வந்து முக்கியமான சந்திப்பு. அதனால என்ன இருந்தாலும் சரி, அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு பிறகு மாநில அரசாங்கம் வந்து கலைக்கப்படவில்லை. 1920 முதல் 1989 வரையில் ஒரு 70 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 100 முறை மாநில அரசாங்கம் வந்து கலைக்கப்பட்டு உள்ளது. மத்திய அரசு நினைத்தால், மத்திய அரசுக்கு விருப்பு ஏற்பட்டால், காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்தியாவில் ஆண்ட ஒரு மாநில அரசாங்கத்தை 100 முறை கலைத்த வரலாறு உள்ளது. அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு தீர்ப்புக்கு பிறகுதான் மாநில அரசாங்கம் வந்து காப்பாற்றப்படுகிறது. அப்படியே கலைத்தாலும் சரி, அந்த மாநில அரசாங்கம் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபித்தா ஆட்சி தொடரலாம், அந்த மாதிரி இருக்கின்றது. அதனால் 356 சட்டப்பிரிவை வந்து தற்போது பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுதான். இருந்தாலும் ஆளுநர் டெல்லிக்கு சென்று மோடி இல்லை உள்துறை அமைச்சரை சந்தித்ததால் தமிழக அரசாங்கத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பதுதான் உச்ச நீதிமன்றம் இருக்கு, மக்கள் தேர்ந்தெடுத்து தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஆர்.என். ரவி பதிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தமிழ்நாடு அரசு குறித்து பேசியிருக்காரு, தமிழ்நாடு பாதுகாப்பு குறித்து பேசியிருக்கதா தெரிவிச்சிருக்காரு. அது வந்து கமெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே பிரதமர் கொஞ்சம் மணிப்பூர் பக்கம் போய் அந்த இதை பார்க்க சொல்லுங்க, யூபி குஜராத்தில் துப்பாக்கி கலாச்சாரங்கள் அதிகமாகிட்டு இருக்கு, அங்கேயும் வன்முறைகள் வந்து அதிகமாகிட்டு இருக்கு, பந்தங்களும் அதிகம் இருக்கு, அதையும் நீங்க அப்படியே பார்க்க சொல்லுங்கிற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அதாவது முதலமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு, பிரதமர் மீது ஒரு குற்றச்சாட்டு. பிரதமர் வந்து இதுவரையில் மணிப்பூர் பக்கமே போயிட்டு அங்கே 2 இன மக்களுக்கு இடையே நடைபெற்று வரும் அந்த யுத்தம், கலவரத்தை வந்து பார்வையிடல போல என்ற குற்றச்சாட்டை பல்வேறு அரசியல் கட்சி தலைவரும் முன்வைக்கிறாங்க. ஆனால் இதுவரையில் மோடி அவர்கள் மணிப்பூர் பக்கமே போல. அதுக்கான காரணம் என்னன்றே தெரியல. அங்கே ஆளக்கூடிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம். முதலமைச்சர் வந்து பைரம் சிங் நினைக்கிறேன் முதலமைச்சர், பிஜேபி அரசாங்கம். பிஜேபி ஆளக்கூடிய அந்த மாநிலத்தில் நடைபெற்று வரும் அந்த வன்முறை சம்பவத்தை கட்டுப்படுத்துவதற்கோ இல்லை வந்து சமரசம் செய்து வைப்பதற்கோ பிரதமர்கள் இதுவரையில் அங்கே போகவில்லை என்பது பிரதமர் மீது மற்ற அரசியல் கட்சிகள் முன்வைக்கூடிய ஒரு பிரதான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை தமிழகத்தில் உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மீது முன்வைத்தார். ஆனால் தற்போது தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதிக்கு இதுவரை செல்லவே இல்லை என்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் மீது பாஜக முன்வைக்கிறது. 2 பேர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. ஏன் மணிப்பூருக்கு மோடிகள் சென்று பார்க்கலாமே, ஏன் பார்க்கக்கூடாது? அவங்க ஆளுகின்ற மாநிலம் அது. மணிப்பூர் மக்கள் அந்த பாஜக வாக்களித்து அரசாங்கம் தேர்ந்தெடுத்திருக்காங்க, பார்க்கல. அதே போல் தமிழ்நாட்டில் வட மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுக அரசாங்கம் ஆதரித்து ஆட்சி வருவதற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உதவியாக இருந்திருக்காங்க. ஏன் முதலமைச்சர் அவர்கள் இதுவரையில் அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதிக்கு போகவில்லை என்று தெரியவில்லை. அந்த ஒரு தொகுதிக்கு தான் கள்ளக்குறிச்சியில் தொகுதி எம்எல்ஏ செந்தில்குமார். அவர் வந்து எம்எல்ஏ இருந்தாலும் அதிகாரம் இருப்பது யார்கிட்டனாக்கா திமுக கிட்ட. ஓகேங்களா? அதிமுக வந்து எதிர்கட்சி தான். அதனால் வந்து முதலமைச்சர் ஏன் அந்த பகுதிக்கு போகவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை நாம் மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீது வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரை அவர் வந்து பதில் அளிக்கவே இல்லை. இப்போ இங்கே சென்னையில் ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு போயிட்டு ஆதரவு கூறியிருக்கார்.
அது வந்து ஓகே தான். அந்த மாதிரி நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கும் நீங்கள் போயிருக்கணும். அது போகவில்லை என்பது என்ன காரணம் என்று தெரியவில்லை. உங்களுடைய தகவல்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இதே போன்று மீண்டும் ஒரு அரசியல் ஆடும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.